அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். ஸோ இதில் நிறைய பேர் ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இந்த முதல் வினை துணை வினைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில். ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத ஏதோ என்னோடய ஸ்டைலில் சொல்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சிருச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல் வினையை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, முதல் வினையை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்களேன், முதல் வினை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். புத்தகம் மேசையில் இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல ஒரு பொருள் நமக்கு இருக்குது, இருத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. என்னிடம் பணம் இருக்கிறது, இருத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஏதாவது ஒரு பொருள், ஓகேவா, ஏதோ ஒரு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்தது, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். வைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். வைத்தல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. ஓகேவா. இது வினையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பானை 4 படி அரிசி கொள்ளும். கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு வினையை முதலாக குறிக்குது. ஸோ அடுத்ததில் பாருங்கள், அவன் எங்கே போகிறான். ஓகேவா. போதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. நான் கடைக்கு போனேன். போனேன் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. வருதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது. வருதல் அப்படிங்கிற ஒரு முதல், அதுக்கு முன்னாடி பாருங்களேன், அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போது தான் புத்தி அப்படின்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு வினையை குறிக்குதா? எதுவுமே வினைச்சொல் கிடையாது. வந்தது அப்படிங்கிறதான் இங்கே வினைச்சொல்லாக இருக்குது. யாரையும் உள்ளே விடாதே. விடாதே அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. மழை விட்டதும் போகலாம். போதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. அவன் என்னை கீழே தள்ளினான் அப்படின்றதுல தள்ளுதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். ஓகேவா. இதில் எப்படின்னா, காய்கறி வண்டியை தள்ளிட்டு போயிருக்கார். ஓகேவா. ஸோ இப்போ செல்லுதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. புத்தகத்தை கீழே போடாதே, அதாவது போடுதல் போடாதே அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. அதுக்கு முன்னாடி புத்தகத்தை கீழேங்கிறதுலாம் வினை கிடையாது. தலையில் தொப்பியை போடு. போடு அப்படிங்கிறதான் இங்கே வினை. ஓகேவா. ஸோ அடுத்தது, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். செய்தல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. ஸோ அடுத்தது, வேலை அப்படிங்கிறது வினை கிடையாது. வேலைங்கிறது ஒரு பெயர் சொல். ஓகேவா. ஸோ அதனால் செய்கிறான் அப்படிங்கிறதான் இங்கே வினை. தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். காட்டுதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. சான்றோர் காட்டிய பாதையில் செல்லுதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. ஓகேவா. இது எல்லாமே முதல் வினை. ஸோ அப்படியே துணை வினையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரிஞ்சிடும். இப்போ துணை வினையை பார்த்தீங்க அப்படின்னா, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மதுரைக்கு போதல் அப்படிங்கிறதான் இங்கே முதல் வினை. போய், போதல், அதுக்கப்புறம் இருக்கிறேன். இருத்தல்னு ஒன்று வருதுல்ல, போய் இருக்கிறேன். அப்போ போதல் அப்படிங்கிறது முதல் வினை. இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது துணை வினை. அப்பா வந்திருக்கிறார். அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னால் ஓகே. வந்தார் அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம முதல் வினையோடு முடிச்சிருக்கலாம். வந்து இருக்கிறார், வருதல் அப்படிங்கிற ஒரு வினை. ஸோ அடுத்தது இருக்கிறார் அப்படிங்கிறது துணையாக இன்னொரு வினை ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது துணை வினை. ஓகேவா. இப்போது இதில் ஹைலைட் ஆகிருக்கிற எல்லாமே முதல் வினையை மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் துணை வினையாக இருக்குது. நீ என்னை அழ வைக்காதே. அழுதல் அப்படிங்கிறதான் இங்கே முதல் வினை. அது என்ன, அழ வைக்காதே. ஓகேவா. அது என்ன, அழ வைக்காதே அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு இல்லையா. ஸோ அது துணையாக வந்திருக்கு, துணை வினை. அவர் ஒருவரை பாட வைத்தார். அவர் ஒருவரை பற்றி பாடினார் அப்படின்னா முதல் வினை பாடுதல் முதல் வினைன்னு முடிச்சிடலாம். அவர் ஒருவரை பாட அப்படிங்கிறது ஒரு வினை. வைத்தல் அப்படிங்கிறது இன்னொரு வினை. ஓகேவா. அப்போ பாட அப்படிங்கிற ஒரு முதல் வினைக்கு வைத்தல் அப்படிங்கிற இன்னொரு வினை சேர்ந்துருக்கு. அப்போது சேர்ந்த அந்த வார்த்தை தான் துணை வினை. ஓகேவா. ஸோ முதல் வினையில் ஒரே ஒரு வினை மட்டும்தான் இருக்கும், துணை வினையில் 2 இருக்கும். ஓகேவா. முதல் வினைக்கு கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இன்னொரு வார்த்தை இருக்கும். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். கேட்டல் அப்படிங்கிறது ஒரு வினை தானே, அது என்ன, கொள்வான். அப்போ அடிஷ்னலாக ஒரு வினை சேர்ந்துருக்கு. நோயாளியை பார்த்து கொள்கிறேன்.
நோயாளியாக பார்த்துக்கிறேன்னா ஓகே, பார்த்து கொள்கிறேன்னா என்ன கொலை பண்ண போகிறோமா? ஓகேவா? ஸோ அப்போ அடிஷ்னலாக ஒரு வார்த்தை ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து துணை வினை. அப்போ பார்த்தல், நோயாளியை பார்த்தல்னா முதல் வினை. நோயாளியை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னா அப்போ பார்த்தல்னு ஒன்று, கொள்ளுதல் ஒன்றா, அப்போ 2 வினையாக வருதுல்ல. ஸோ அது துணை வினை. அடுத்தது மழை பெய்ய போகிறது. மழை பெய்கிறது அப்படின்னா ஓகே, பெய்ய போகிறது எங்கே போகுது? மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெய்ய போகிறது, பெய்ய போகிறதுனா என்ன? லிங்கே ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஓகேவா. ஆனாலும் அதை நம்ம இலக்கணப்படி தான் ஏற்றுக்கிட்டு பேசுகிறோம் ஓகேவா. மழை பெய்ய போகிறது, எங்கே போய் எங்கே மழை பெய்ய போகுது? ஸோ அப்படி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பெய்தல் அப்படிங்கிறது முதல் வினை, போகிறது போதல் அப்படிங்கிறது துணையாக சேர்ந்ததுனால துணை வினை. நான் பயந்து போனேன் அப்படின்றது, பயந்தேன் அப்படிங்கிறது முதல் வினை, பயந்து போனேன் ஓகேவா. பயந்து எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், திடீர்னு கரண்ட் போயிடுது, திடீர்னு ஏதோ சடனாக ஏதோ ஒரு பூச்சி ஒன்று நம்மளை கிராஸ் பண்ணுது, இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் டமால்னு வந்து உழுவுது, நம்ம பயந்து அப்படியே உறைஞ்சி போய் தானே நிற்போம். பயந்து போனேன்னா பயந்து எங்கே 2 கிலோமீட்டர் நடந்து போனோமா? இல்லை, பயந்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்போம். இருந்தாலும் நான் பயந்து போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, பயந்த சரி, அது எங்கே போயிட்டேன்ப்பா, அதுதான் துணை வினை ஓகேவா. ஸோ அடுத்தது அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். ஆண்டனர் ஓகே, ஆண்டு வந்தனர் எங்கே வந்தனர்? ஆண்டுக்கிட்டே வருவாங்களா? ஆண்டுக்கிட்டே வருவாங்களா? அப்போ ஆண்டனர் அப்படிங்கிறது முதல் வினை, ஆண்டு வந்தனர்னு ஒன்று 2ஆவதாக ஒரு வினையை சேர்த்துக்கிறோம்ல, அதுதான் துணை வினை ஓகேவா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, நீ நாளைக்கு வீட்டுக்கு எதுவுமே வினை கிடையாது, வா அப்படிங்கிறதான் இங்கே வினையே. அப்போ அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கல்ல. ஆனால் இங்கே பாருங்களேன், அந்நியர் நம்மை ஆண்டனர் அப்படின்னா முதல் வினைன்னு எடுத்துக்கலாம், ஆண்டு வந்தனர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அது துணை வினை. வானம் இருண்டு வருகிறது. வானம் இருண்டதுன்னா ஓகே, இருண்டுக்கிட்டு எங்கே வருது ஓகேவா. இருண்டு வருகிறதுன்னு இன்னொரு வினையை சேர்த்துக்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் துணை வினை. அடுத்த மாதம் நான் போய்விடுவேன். அடுத்த மாதம் நான் எதுவுமே வினை இல்லை, போய்விடுவேனில் 2 இருக்குது. போதல் அப்படிங்கிறது ஒரு வினை, விடுவேன் அப்படிங்கிறது இன்னொரு வினை ஓகேவா. நான் அடுத்த மாதம் போகிறேன் அப்படின்னா சரி போய் தொலை, நான் அடுத்த மாதம் போகிறேன் அப்படின்னா சரி போய் தொலை, முதல் வினைன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. சொல்கிறோம்ல, ஏன் போய் தொலைங்கிறதையே நம்ம சொல்லலாமே. நான் ஊருக்கு போகிறேன், சரி போய் தொலை அப்படின்னு சொல்கிறோம்ல. போதல் ஓகே, அது என்ன தொலைகிறது, தொலைதல், அப்போ சேர்த்து சொல்லிக்கிறோம்ல நம்ம, அதுதான் போதல் அப்படிங்கிறது, போய் தொலை அப்படின்னு சொல்கிறோம்ல. போ அப்படிங்கிறது முதல் வினை, போய் தொலை அப்படின்னு சொல்கிறோம்ல, தொலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் துணை வினை. இப்போ போய் விடுவேன் அப்படின்னா நான் அடுத்த மாதம் நான் போகிறேன் அப்படின்னா ஓகே, முதல் வினை. போய் என்னத்தை விட போகிற? எதுவும் கையிலேருந்து எதுவும் பேகை கீழே விட போறியா? இல்லை என்னத்தை விட போகிற? அர்த்தமே இல்லை, இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் துணை வினை. அப்பா இனி வந்து விடுவார். அப்பா இனி வருவார்னு சொன்னால் ஓகே, வந்து என்னத்தை விட போகிறாரு ஓகேவா. என்னத்தை விட போகிறாரு? ஒன்றும் இல்லை, ஆனாலும் சேர்த்துக்கிறோம் இல்லையா, வராருங்கிறது தான் நம்ம அப்படி சொல்கிறோம். 2 வினையை ஜாயிண்ட் அடித்து பேசுகிறோம் இல்லையா, அதுதான் துணை வினை. ஒரே ஒரு வினையை சொன்னால் முதல் வினை, கூட 2 வினையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது துணை வினை. அவர் கதையாக எழுதி தள்ளுறாருப்பா. எழுதுதல்னு சொல்லிட்டேல்ல, அது என்ன எழுதி கொண்டு போய் எங்கே தள்ளுறாரு? எங்கள் மாட்டு வண்டியில் வச்சோ இல்லை எதையாவது வச்சு ஓகேவா, பஞ்சரான வண்டியை தள்ளுற மாதிரியே தள்ளிகிட்டு இருப்பார். கதையாக எழுதுறாரு, எழுதி தள்ளுறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் தள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு வினை, இங்கே எழுதுதல்ங்கிறது ஒரு வினை. எழுதுதல் அப்படின்னா அவர் கதையாக எழுதுகிறார் அப்படின்னா ஓகே, முதல் வினை. எழுதி தள்ளுதல்னு ஒன்று வந்துருச்சுல்ல, அப்போ துணை வினை. அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான் ஓகேவா. அனைத்தையும் வாசிக்கிறான், வாசிப்பான், வாசித்தான் எப்படின்னாலும் சொல்லலாம். வாசித்தல்ங்கிற ஒரு வினையை குறிக்குது, சரி ஓகே. வாசித்து எங்கே தள்ளுறான் ஓகேவா. வாசித்தல் அப்படிங்கிறது வாயால் படிக்கிறது, அவ்வளோதான். அது எங்கோ தள்ள முடியுமா? அது ஒரு பொருளா? ஆனாலும் சேர்த்துக்கிறோம்ல, அது துணை வினை. மலிவான விலையில் வாங்கி போட்டேன். ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, செங்கல் அப்படி இல்லைன்னா டைல்ஸ் கல், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வண்டி, ஏதோ ஒன்று நல்ல சீப்பான ரேட்டுக்கு ஒன்று வருது, கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு மணல் கிடச்சிதுப்பா, வாங்கி போட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. வாங்கினேன், கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னது ஓகேவா. வாங்கினேன், மலிவான விலையில் வாங்கினேன் அப்படின்னா ஒரு வினை குறிக்கிது. வாங்கி போட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு லேப்டாப்பு ஒரு சீப்பாக கிடைக்கிது, வாங்கி கொண்டு போட முடியுமா? பத்திரமா எடுத்து வைப்போம்ல. வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் துணை வினை. அதே மாதிரி விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். சுருட்டுதல்னு சொல்லிட்டேல்ல,
சுருட்டுதல்ங்கிற முதல் வினையை சொல்லிட்டேல்ல, அது என்ன சுருட்டி கொண்டு போய் போட போகிற, குப்பையில் போட போறியா? ஓகேவா? சுருட்டி கொண்டு போய் குப்பையில் போட போகிற, சுருட்டி ஓரமாக வச்சுருப்போம், ஆனால் சுருட்டி போட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. சுருட்டுதல்ங்கிறது முதல் வினை, அதுக்கப்புறம் போட வேண்டும்னு சொல்லி இன்னொரு வினையை சேர்த்துக்கிறோம்ல, அதுதான் துணை வினை. பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், வாங்குதல்னு சொல்லிட்டேல்ல. பசித்தவனுக்கு சோறு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, பசித்தவனுக்காக சோறு வாங்கினேன் அப்படின்னாலும் ஓகே வினை. பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், வாங்குதல் முதல் வினை, கொடுத்தல் அப்படிங்கிறது துணையாக வந்ததுனால துணை வினை, முதல் வினைக்கு துணையாக வந்திருக்கும். அடுத்தது பாடம் சொல்லி கொடுப்பேன், சொல்லுதல்னு வந்துருச்சுல்ல. சொல்லி பாடத்தை போர்டில் இப்போ நடத்த போகிறாங்க, ஓகேவா? போர்டில் நடத்த போகிறாங்க, எல்லோரும் கவனிக்க போகிறாங்க, அவ்வளோதான். பாடம் சொல்கிறேன், அவ்வளோதான். சொல்லி கொடுப்பேன், கொடுக்கறதுக்கு அது என்ன ஒரு பொருளா? ஓகேவா? கொடுக்கறதுக்கு அது என்ன ஒரு பொருளா? இந்த மாதிரி தான், ஓகேவா? அப்போ முதல் வினைக்கு துணையாக வந்துருச்சுல்ல, அப்போ கொடுப்பேன் அப்படிங்கிறது துணை வினை. ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார், பாடுதல் முதல் வினை. அது என்ன, பாட்டை எப்படி காட்ட முடியும்? ஓகேவா? அது என்ன ஏதோ ஒரு ஃபேனா, மிக்சியா, இல்லை பாட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கா? இல்லை, பாடுறாரு, அது கேட்க தான் முடியும், காட்டலாம் முடியாது. ஆனாலும் துணையாக வந்துள்ளது துணை வினை. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும், படித்தபடி படித்தபடி நடத்தல் அப்படின்லாம் சொல்லலாம். நடத்தல் அப்படிங்கிறது தான் முதல் வினை. படித்தபடி நம்ம வாழ்க்கையில் பண்ணுற விஷயத்தை எப்படி காட்ட முடியும்? அதே மாதிரி அது ஒரு பொருளாக கிடையாது, ஆனாலும் முதல் வினைக்கு துணையாக சேர்த்துக்கிறோம், அதுதான் துணை வினை. இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ் இந்த ஏரியா. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, எப்படி வேணாலும் கொடுத்துருவாங்க. அதாவது கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று துணை வினையை குறிக்கிறது அப்படின்னு கூட கேட்கலாம். அதில் நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும், ஓகேவா? என்ன வேணாலும் அவங்களா கூட ரைஸ் பண்ணி கூட கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பாருங்களேன், நானாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனது நண்பனை அடித்து விட்டேன், எனது நண்பனை அடித்து விட்டேன், பலார் என அடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அடித்தல்ங்கிறது தான் ஒரு வினை, அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பலார்னு ஒன்று அடிச்சிருக்கேன், அது என்ன, விட்டேன் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா? ஸோ அப்போ அடித்தல் அப்படிங்கிறது முதல் வினை, விட்டேன் அப்படின்றது துணை வினை. ஸோ இந்த மாதிரி முதல் வினைக்கு ஜாயிண்ட் கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா அது துணை வினை. ஸோ இவ்வளோ தான் இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு தகவல். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.